வருங்கால டெபுட்டி கலெக்டர் அவர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்கள் மதிவாணன். அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 தேர்வு ஜனவரி 3ஆம் தேதி நடக்கிறது. இந்த தேர்வை எப்படி பாஸ் பண்ணுறது, என்ன படிக்கிறது, இது கண்டினியூஸ் எல்லாம் இந்த ஷார்ட் வீடியோ பார்க்க போகிறோம். மறக்காம வீடியோ ஸ்கிப் பண்ண முடியும் பாருங்க. நீங்கள் டெபுட்டி கலெக்டர் ஆவீங்க, டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 பாஸ் பண்ணுவீங்கன்னு நினச்சிங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்மளுக்கு ஷேர் பண்ணுங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 சிலபஸ் ப்ரிலிம்ஸ் சிலபஸை நல்லா ஒரு பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க, சரியா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட எக்ஸாம் பேட்டர்ன் 175 மார்க்ஸ், ஜென்ரல் ஸ்டடீஸ் 25 மார்க் மேக்ஸ். இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், சரியா? அதுக்கப்புறம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 6 to 10th புக் புது புத்தகத்தை, அதில் சமூக அறிவியல், அறிவியல், கணிதம் இதை மூணையும் நல்லா படிச்சு முடிங்க. முடிஞ்ச வரைக்கும் அதை கிளியர் கட்டாக படிச்சு முடிச்சாலே ஆல்மோஸ்ட் அதுலேருந்து தான் மோஸ்ட் கொஸ்டின்ஸ் வரப்போகுதுங்கிறது ஆணித்தரமான உண்மை, ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த 3 வருஷம், அதாவது கடைசி 3 வருஷம் டிஎன்பிஎஸ்சி நடந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் எல்லா பேப்பரும் ஜென்ரல் ஸ்டடீஸ் இருக்குது. அந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் கொஸ்டின் பேப்பராக எடுத்துட்டு கிளியர் கட்டாக படிச்சு முடிச்சாலே ஆல்மோஸ்ட் நீங்கள் கிளியர் பண்ணிடலாம், ஓகேவா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதுன்னா அந்த யூனிட் 8, யூனிட் 9 மேக்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ், வரலாறு, புவியியல் இதுல இருந்தா அதிகபட்சமான கொஸ்டின்ஸ் வரப்போகுது, ஓகேவா? இதில் மேக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் பேசிக்லேருந்து படிக்க ஆரம்பிங்க, ஓகே? ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு சம், ஒரு நாளைக்கு 5 சம் மெனிக்கு டெய்லி வச்சுங்க. 5 மேனி சம் மெனிக்கு வச்சிங்கன்னா கண்டிப்பாக எக்ஸாம் வரக்கூடிய நீங்கள் எல்லா மேக்ஸமையும் கவர் பண்ணிடுவீங்க, ஓகே? சிலபஸ் படி. ரெண்டாவது கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் சென்ற ஆண்டு, இந்த ஆண்டு ஜனவரி மாதம் ஆரம்பிச்சு டிசம்பர் மாதம் வந்து முடிய போகுது. இந்த 1 இயர்க்கான கரண்ட் அஃபேர்ஸ் ஃபுல்லாகவே படிக்க ஆரம்பிச்சிருங்க. டெய்லியும் தினமணி இது இன்று படிக்க ஆரம்பிங்க. பழைய கரண்ட் அஃபேர்ஸ் நிறைய யூடியூப் சேனல் வீடியோலாம் இருக்குது, அதெல்லாம் செக் பண்ணி பாருங்க, கண்டிப்பாக அதெல்லாம் உங்களுக்கு பயன்படும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா யூனிட் 8, யூனிட் 9 பொறுத்த வரைக்கும் நீங்கள் பள்ளி புத்தகம், ஓகேவா? பள்ளி புத்தகம் மட்டும் படிங்க, வேறு எதுவுமே படிக்காதீங்க, வேறு எந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணாதீங்க. டெய்லியும் ஒரு டெஸ்ட் போட்டு ஆரம்பிங்க. அதாவது டெஸ்ட் பேப்பர் எங்கள் வெப்சைட்டில் இருக்குது. நீங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 மாடல் கொஸ்டின் பேப்பர் அடிச்சு நிறைய கொஸ்டின் பேப்பர் இருக்குது. அந்த கொஸ்டின் பேப்பரை டெய்லி நீங்கள் டெஸ்ட் போட்டு பழங்க. இன்னொன்று, உங்களுக்குள்ள தன்னம்பிக்கையை விதைங்க. நீங்கள் தன்னம்பிக்கையை விதைச்சு நான் வந்து குரூப் 1 பாஸ் பண்ணியே அவன் நினச்சி படித்தா மட்டும் தான் பாஸ் பண்ண முடியும், ஓகேவா? அதை நீங்கள் நல்லா கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும், சரியா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய, அதாவது பார்த்தீங்கன்னா டெய்லியும் பார்த்தீங்கன்னா 2 சப்ஜெக்டாக பிரிச்சுங்க. அதாவது வந்து ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் படித்தா போதும். காலையில் கொஞ்சம் நேரம், ஈவினிங் கொஞ்சம் நேரம் படிச்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் எடுத்துங்க, ஓகே? அதனால ஃபாலோ பண்ணுங்க. டெய்லியுமே வந்து நோட்ஸ் எடுத்து பழங்க, ஏன்னா அது மெயின்ஸுக்கு ரொம்ப கட்டாயமாக ரொம்ப பயன்படும், சரியா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் படிக்கிறத ஒரு டெய்லி நைட் வந்து ரிவிஷன் பண்ணி பாருங்கள். ஒரு கிளியர் கட்டாக படித்து முடிச்சாலே ஆல்மோஸ்ட் இந்த குரூப் 1 பாஸ் பண்ணிடலாம். அதே மாதிரி 150 மதிப்பெண் டார்கெட் வச்சு படிங்க. 200 கொஸ்டின் 150 மார்க் கண்டிப்பாக போட்டே அவன் நினச்சி படித்தா கண்டிப்பாக சொல்கிறேன் ஒரு 130 கொஸ்டின் நீங்கள் கண்டிப்பாக போட்டுருவீங்க நினச்சா மறக்காம லைக் பண்ணுங்க, சரியா? அதே மாதிரி ஒரு பிளானோட, அதாவது வந்து ஒரு 60 நாள் ஃபுல்லாக படிங்க. அதுக்கப்புறம் இருக்கிற 30 நாள் ஃபுல்லாக டெஸ்ட் போடுங்க. இதை ஃபாலோ பண்ணாலே கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 பாஸ் பண்ணிடலாம். இதை விட்டு வேறு ஸ்டடி பண்ணால் போட்டு படிக்காதீங்க. அதே மாதிரி ஃபுல் ஃபோக்கஸாக படிங்க, இம்டெத்தாக படிங்க. ஏன்னா இது வந்து ஒரு டிகிரி ஸ்டாண்டர்டாக இருக்கும். இம்டெத்தாக படித்தாலே ஆல்மோஸ்ட் நீங்கள் பாஸ் பண்ணிடலாம். குறிப்பாக ஸ்கூல் புக்ஸை நல்லா படித்து முடித்தாலே ஆல்மோஸ்ட் நீங்கள் பாஸ் பண்ணுறது உறுதி என்பதை அனைத்தும் சொல்லிக்க வெற்றி பெறுவீங்கல்ல. இதை ஃபாலோ பண்ணாலே ஆல்மோஸ்ட் யாராக இருந்தாலும் வெற்றி பெற்றுவீங்க. குறிப்பாக மேக்ஸ், யூனிட் 8, யூனிட் 9, கரண்ட் அஃபேர்ஸ், சயின்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சயின்ஸ் தான் 6 to 10 புக் படித்தாலே போதும், நீங்கள் பாஸ் பண்ணிடலாம். இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணால் உங்களுக்கான வேலை உறுதி என்பதை சொல்லிக்கிறேன். டெப்யூட்டி கலெக்டர் ஆயிருவீங்களா? நான் சொன்ன மாதிரி ஆயிரணும், சரியா? ஆயிருவீங்களா? கண்டிப்பாக ஆயிரம் நினைக்கிறேன். வெற்றி நிச்சயம் எழுதுனா கண்டிப்பாக எக்ஸாமில் பாஸ் பண்ணுறோம். நம்ம சேனல் தொடர்ச்சி அவ்வளோ பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வெற்றி நிச்சயம் எழுதணும்.